ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பரான ஒரு வீடியோவை தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது சூப்பரான வீடியோ அப்படிங்கிறது நீங்கள் தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க, இன்ட்ரோலையும் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன், ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி நம்மளுடைய தமிழகத்தில் சில விலங்குகளை நாம் தெய்வமாக வழிபாடு செய்கிறது வழக்கம். அதில் ஒன்று முக்கியமானது பாம்பு. ஸோ பாம்பு பார்த்தா படையே நடுங்குனாலும் பாம்பை தெய்வமாக வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் நம்மளுடைய இதில் இருக்குது. ஸோ பாம்புக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடங்கள்லையுமே வந்து விக்கிரகங்கள் இருக்கும், பாம்பு புத்து இருக்கும். ஸோ பாம்புக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பெரிய கோவில் ஒன்று இருக்குது, அதுதான் நாகர்கோவில். ஸோ நாகர்கோவில் பற்றி கண்டிப்பாக வந்து எல்லாருமே நாம் தெரிஞ்சிருப்போம். நாகர்கோவில்ங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு ஃபேமஸான கோவில். இந்த கோவிலுடைய ஸ்பெஷலே அங்கே நாகராஜர் இருக்கிறது தான். ஸோ இந்த கோவிலில் தற்போது நாகராஜர் வந்திருப்பதாக ஒரு தாள்கள் வந்து வெளியாகிருக்கு. ஸோ அது உண்மையாலுமே அப்படியா அப்படிங்கிறது ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த வீடியோவே கிடைச்சிது. அந்த வீடியோவை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு லைவாக காமிக்க போகிறேன். ஸோ நாகராஜர் கோவிலில் நாகராஜர் வந்த அந்த ஒரு ரூபத்தை வந்து பாருங்கள். இதை பார்க்கறது கோடான கோடி புண்ணியம். இதெல்லாம் பார்க்க நாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது தான் இன்னும் கடவுள் இருக்கிறாங்க, அதிசயம் நம்ம லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ முதல்ல அந்த வீடியோவை வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கோவில் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான உண்மைகளை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த கோவில் பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒன்று இருக்குது, அதெல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல அந்த நாகர் வந்து வந்ததை வந்து பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா அந்த நாகராஜரையே நீங்கள் பார்த்ததற்கான புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல வீடியோவை வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கோவிலுடைய சிறப்பை வந்து நாம் பார்க்கலாம். அதாவது ஒரு மெயின் சிறப்பு இருக்குது. என்ன நண்பர்களே, வீடியோவை வந்து பார்த்தீங்களா? வீடியோவில் கோவிலில் மழை வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மலையில் நாகராஜர் வந்து வந்த மாதிரி அப்படியே நல்ல தெள்ள தெளிவாக தெரியும். இதை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஓம் நாகராஜரே போச்சு அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி, இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னு கேட்குறீங்களா? இந்த கோவிலுக்கு வந்தால் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணமாகும். மெயினாக நாகதோஷம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்தால் நாகதோஷம் நீங்கும். நாகதோஷம் போகிற அளவுக்கு இந்த கோவில் சிறப்பான கோவிலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பான கோவில். நாகதோஷம் போக்கக்கூடிய நாகராஜர் திருக்கோவில் இது இருக்குது. ஸோ இந்த கோவிலுடைய சிறப்பை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். நாகதோஷங்களை அடியோடு நீக்கக்கூடிய வல்லமை பெற்ற திருத்தலமாக நாகர்கோவிலில் ஸ்ரீ நாகராஜர் கோவில் திகழ்கிறது. ஆக்சுவலி நாகதோஷங்களை அடியோடு நீக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரே திருத்தலம் இந்த திருத்தலம் தான். இந்த திருத்தலம் நாகர்கோவிலில் தான் அமைஞ்சிருக்கு. குமரி மாவட்ட தலைநகரமாக விளங்கக்கூடிய நாகர்கோவிலில் நகருக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இப்பெயர் வர காரணமாக அமைந்ததே நாகராஜர் கோயில் தான். அதாவது நாகதோஷங்களை அடியோடு நீக்கக்கூடிய இந்த நாகர்கோவில் பெயர் வருவதற்கு காரணமே நாகராஜர் கோவில் இங்கு அமைஞ்சது தான். குமரி மாவட்ட தலைநகரமாக விளங்கக்கூடிய இந்த திருக்கோவிலில் நாம் சாதாரணமாக எடை போட முடியாது, மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது. குமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு அடுத்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக திகழ்வது இந்த நாகராஜர் கோவில் தான் விளங்கிட்டு இருக்கு. தமிழகத்திலேயே நாகர் வழிபாட்டுக்கு என தனியாக அமைந்த கோவில் இதுதான் என்று குறிப்பிடப்படுது. திருப்பம்புரம், பாமணி, நாகப்பட்டினம், திருக்காளஹஸ்தி, திருநாகேஸ்வரம், திருப்பனந்தாள், கீழப்பெரும்பள்ளம், கோடகநல்லூர் போன்ற கோவில்களில் மூலவரான சிவபெருமானை நாகங்கள் வழிபட்டு தங்களுடைய கொடிய தோஷங்களை போக்கிக் கொண்டதால் இத்தலங்கள் பெருமை பெற்றிருக்கு. அதோடு இந்த தலமும் ஒரு சிறப்பான தலமாக விளங்குகிறது. ஆனால் நாகருக்கென்றே தனி கோவில், அதாவது நாகர் மட்டும் மூலவராக வீற்றிருக்கக்கூடிய கோவில் தான் இந்த நாகராஜர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கோவில். இந்த கோவில் மட்டுமே ஒரு சிறப்பு என்று சொல்லலாம். ஆக்சுவலி முற்காலத்தில் இந்த பகுதிகள் வந்து
வயல்கள் சூழ்ந்த பகுதியாக இருந்திருக்கு. வயலில் அரிவாள் வைத்து நெற்கதிர்களை அறுத்து கொண்டிருந்த ஒரு பெண் ஒரு நெற்கதிரை அறுக்கும்போது அதிலிருந்து மட்டும் ரத்தம் வந்திருக்கு. இதை கண்டு பதறிய அப்பெண் இது குறித்து அருகில் இருந்தவர்களிடம் கூற, அவர்கள் ரத்தம் வந்த இடத்தை பார்த்தபோது அங்கு ஒரு பாறையின் மேல் 5 தலையுடன் கூடிய நாகர் உருவம் மட்டும் இருந்தது. அந்த நாகர் சிலையின் மேற்பகுதியிலிருந்து தான் ரத்தம் வந்து கொண்டிருந்தது. இதையடுத்து அந்த நாகர் சிலைக்கு பொதுமக்கள் பாலபிஷேகம் செய்து வழிபட்டதும் இரத்தம் வருவது நின்றுவிட்டது. பின்னர் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து தினமும் அந்த நாகர் சிலைக்கு பால் அபிஷேகம் செய்து வந்தனர். இதனால் அவர்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் நீங்கியது. இதை தொடர்ந்து நாகர் சிலைக்கு ஓலையால் வேய்ந்த குடிசை அமைத்து நாகர் சிலையை வைத்து வழிபட்டு வந்தனர். இப்படிதான் இந்த கோவில் முதலாக உருவானதற்கு காரணமாக சொல்லப்படுது. ஒரு முறை தோல் நோயால் பாதிக்கப்பட்ட களக்காடு பகுதியை ஆண்டு வந்த மார்க்கண்டேயவர்மன் இந்த நாகராஜர் கோவிலுக்கு வந்திருக்கிறார். அவர் நாகராஜாவுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டு பூரண குணமடைந்திருக்கிறார். இதனால மனமகிழ்ந்த அரசன் உடனே என்ன பண்ணியிருக்கிறார்னா அந்த இடத்துல நாகராஜாவுக்கு ஆலயம் எழுப்பியிருக்கிறார். ஆனால் கருவறை மட்டும் நாகங்கள் வசிப்பதற்காக ஓலை கூரையிலேயே அமைக்கப்பட்டது. இந்த மாதிரி தான் இப்படி கோவில் உருவானதாக சொல்லப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் இந்த கோவிலில் பணியேற்றும் அர்ச்சகர்களே ஓலக்கூரையை பிரித்து மீண்டும் புதிய கூரையை வெய்வாங்க. கேரள கட்டடக்கலை பாணியில் இந்த கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலை நாகங்களே பாதுகாக்கிறது. கருவறையில் நாகராஜர் 5 தலைகளோடு சுயம்புவாக காட்சியளிக்கிறார். இத்தலத்தில் தர்ணேந்திரன் என்ற ஆண் நாகமும் பத்மாவதி என்ற பெண் நாகமும் துவாரபாலர்களாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அமைந்திருக்கிறாங்க. மூலவர் நாகராஜாவின் எதிரே உள்ள தூணில் நாகக்கண்ணி சிற்பம் உள்ளது. கருவறையில் நாகராஜார் இருக்கக்கூடிய இடம் மணல் திட்டாக இருக்கும். வயல்ல இருந்த இடம் என்பதால் இந்த இடத்துல நீர் ஊறிக்கொண்டே இருக்கிறது. இந்த நீருடன் சேர்த்த மணலையே கோயில் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுது. இந்த மணல் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை கருப்பு நிறத்திலையும் தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை வெள்ளை நிறத்திலும் மாறிக்கொண்டே இருப்பது இந்த கோவிலில் இன்னொன்று அதிசயத்தக்க ஒன்றாகும். நாகராஜர் சன்னதிக்கு வலது புறத்தில் காஷி விஸ்வநாதர், ஆனந்த கிருஷ்ணர், கன்னிமூல கணபதி சன்னதிகள் அமைந்திருக்கு. மூலவரான நாகராஜருக்கு தினமும் பூஜைகள் நடந்த பின்னர் தான் மற்ற சன்னிதானத்தில் பூஜைகள் நடைபெறும். மற்ற சன்னிதானங்களில் பூஜைகள் நடைபெறுவது கண்டிப்பாக பார்க்கறது நல்லது. அர்த்ததாம பூஜை மட்டும் முதல்ல ஆனந்த கிருஷ்ணருக்கு நடத்தப்படுது. நாகராஜர் கோவில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கு. ஆனால் முக்கிய நுழைவாயில் தெற்கு நோக்கி உள்ளது. இந்த வாசலை மகமேரு மாளிகை என்று அழைக்கப்படுது. இக்கோவிலில் மூலவர் நாகராஜர் என்றாலும் ஆனந்த கிருஷ்ணர் சன்னிதானத்துக்கு எதிரில் தான் கொடிமரம் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தை பெருந்திருவிழா 10 நாட்கள் உற்சவமாக வெகு விமர்சையாக நடைபெறும். 9ஆம் திருநாள் அன்று தேரோட்டம் நடைபெறும். இத்தேரில் ஆனந்த கிருஷ்ணர் எழுந்தருளி வீதியுலா வருவார். பெருமாள் கோவில்களில் கொடிமரத்தின் உச்சியில் கருடன் இருப்பது வழக்கம். ஆனால் இங்கு ஆமை உள்ளது. பாம்பும் கருடனும் பகைவர்கள் என்பதால் கொடிமர உச்சியில் ஆமை இருப்பதாக கூறப்படுகிறது. ஸோ நாக தோஷங்களை நீக்க நாகராஜர் கோவில் ஒரு சிறந்த பரிகார தலமாக கருதப்படுது. நாகராஜரை வணங்குவோர் நோய் நொடியின்றி நலம் பெற்று வாழ்வார்கள் என்றும், குழந்தை இல்லாதவர்கள் மகப்பேறு அடைய நாகராஜரை வேண்டி வழிபட்டால் குழந்தை செல்வம் கிடைக்கும் என்றும், மருந்துகளால் குணப்படுத்த முடியாத தோல் தொடர்பான நோய் நாகராஜரை தினமும் வழிபடுவதால் நீங்கிவிடுகிறது என்பது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கு. ஸோ ஓடவள்ளி என்ற கொடிதான் இந்த ஆலயத்தின் தல விருட்சமாகும். இக்கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் நாக உருவம் கொண்ட நாகலிங்க மரம் உள்ளது. வேணோட்டு அரசனான வீர உதய மார்கண்டன் இக்கோவிலை புதுப்பித்து கட்டியிருக்கிறார். அவர் ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமையில் நாகராஜர் கோவிலுக்கு விசேஷ வழிபாடுகளும் செய்திருக்கிறார். அன்று தொடங்கிய வழக்கம் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருது. ஸோ ஞாயிற்றுக்கிழமையில் நாகராஜருக்கு பால் வார்த்துப்பது புனிதமாக கருதப்படுது. ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமையில் இந்த கோவிலில் திருவிழா கோலம் பூண்டிருக்கும். குமரி மாவட்டம் மட்டுமின்றி அருகிலுள்ள பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நாகராஜர் கோவிலுக்கு பால், உப்பு, நல்ல மிளகு, பரம் பொம்மைகள் ஆகியவற்றை காணிக்கையாக செலுத்தி பயபக்தியோடு வணங்கி செல்றாங்க.
ஸோ இப்பேற்பட்ட கோவிலுடைய அந்த ஒரு முக்கியமான அந்த வீடியோவை தான் நீங்கள் வந்து பார்த்துருக்குறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ரொம்ப பார்த்தது வந்து புண்ணியமாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் வந்து இந்த புண்ணியத்தை பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய வீடியோவை ஒன்றொன்னே தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.